பிரைஸ் த லார்ட். பயப்படாதிருங்கள். உங்கள் உள்ளத்திற்குள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வியாதி நிமித்தமாக உண்டான பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், பிசாசு அல்லது பில்லி சூனியத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், கடன் பிரச்சனையினால் பயம், தேவைகளை குறித்த பயம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு காரணமே இல்லாத பயம். இதனால் இரவிலே நிம்மதியான தூக்கம் இல்லாத, கண்களை மூடி பயப்படுத்துகிற காட்சிகள், தூங்கினால் பயமுறுத்துகிற சொப்பனங்கள், இவைகளை வெளியே சொல்லவே பயம். பயந்து பயந்து தினம் தினம் சாவதை விட செத்துப்போய் விடலாமா என்று தோன்றும். இப்படித்தான் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஒருவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. யோவான் 14:27 இதை வாசிக்கிற உங்களுக்குத்தான் சொல்கிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. சொல்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையே உள்ளவர், பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தவர். அவர்தான் மரித்தும் உயிரோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:10-11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பயத்தோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. காரணம், பயம் வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18. பயம் உங்கள் சந்தோஷத்தை கெடுத்துவிடும். பயம் உங்கள் தூக்கத்தை கெடுத்துவிடும். பயம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். பயம் உங்கள் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலை உங்களுக்கு தருவதற்காகத்தான் நம்மை உண்டாக்கிய கடவுள் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மை பாவம், சாபம், பிசாசு, மரணம் என்கிற பயத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார். மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்துதல் 1:18. இந்த உலகத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயந்து கொண்டிருந்த மக்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுடைய பயத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பயத்தையும் மாற்றி உங்களையும் சந்தோஷப்படுத்துவார். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ செய்வார். ஒரு சகோதரர் இப்படியாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் வாலிப வயதில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது அவரால் நடக்கக்கூட முடியாமல் படுக்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். எல்லா மருத்துவர்களும் கைவிட்டபடினால் மரண பயம் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பயத்தினால் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த போது மரணத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஒரு நாள் சந்தித்தார். ஓரிரவு சந்தித்து தொட்டு குணமாக்கினார். அவருடைய பயம் சந்தோஷமாக மாறியது. அவர் குடும்பத்தில் காணப்பட்ட துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறியது. இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் பாவங்கள் எல்லாம் ஓடி மறைந்து போயிற்று. அவர் வாழ்க்கையில் பயப்படுத்துகிற எத்தனையோ காரியங்கள் வந்த போதிலும் அதை கண்டு அவர் பயப்படாமல் வாழ்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தந்திருந்தார். மரணத்தை குறித்த பயமும் அவரை தொடுவதில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பயம் எல்லாம் ஓடி மறைந்துவிடும். எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், எனக்கு பயத்திலிருந்து விடுதலை தாரும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பயம் சந்தோஷமாக மாறும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து நடத்துவது போல ஆண்டவர் இயேசு உங்களையும் கரம் பிடித்து நடத்துவார். ஆமீன். தேங்க்யூ லார்ட்.